எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி எப்படின்னா, அந்த ஜனநாயகன் அந்த திரைப்படத்தை பற்றி பேச போனோம் அப்படின்னா, அரசியல் பேசுகிறவங்களும் சரி, சினிமா பார்க்குறவங்களும் சரி, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கடைசி படம் அவர் இதோட தன்னுடைய திரைப்பயணத்தை முடிச்சுட்டு அரசியல் பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு. பட் திரைப்பயணம் இதோட முடியுது அப்படின்ற பட்சத்தில் அதுதான் எல்லோரும் பரபரப்பாக பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் இருந்தாலும் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ விஜய் மட்டும் தான் வராரு, இவருக்கு போட்டியாக வேணுமுன்னே பராக்சித்தி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய சைட்லேருந்து என்னென்னா, அரசியல்லையும் வந்து இவர் இப்போ தாங்க புதுசாக வர்றாரு, இவர் சின்ன பிள்ளை, இவருக்கு போட்டியாக யாரும் வராதிங்க, இவர் மட்டும் தனியாக வந்து ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன ஒரு நியாயம்? ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட்டு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஆப்போனண்ட்டு யாருமே இல்லாமல் இவர் கடைசியாக வந்து விளையாட போகிறாருங்க. அதனால் தோனி வந்து கடைசியாக விளையாடுறாரு, அதனால் இவர் ஒருத்தர் மட்டும் கிரவுண்டில் பவுலிங் போட்டு அவரே பேட்ஸ்மேனாகவும் இருந்து அவரே விக்கெட்டும் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி? இதில் எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? என்ன லாஜிக்கோட பண்ணுறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ ஏன் வரட்டும், பராக்சக்தி வரட்டும். நிறையா தேட்டரில் அது பட் யார் வந்து மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்றது தானே முக்கியம். ஸ்போர்ட் விளையாட்டில் கலந்துக்கிறவனுங்களை கூட நீ ஏன்டா கலந்துக்கிற, அவருடைய கடைசி மேட்ச், அதனால் நீலாம் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குறதில்ல பாரபட்சமாக இருக்கிறதுன்றது தப்பு. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் மற்றவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்றதும் தப்பு. யாராவது இருந்தால் தானே, ஆப்போனண்ட்டே இல்லாமல் நீ ஜெயிக்கணும்னு பார்த்தா இது எப்படி? அது பேர் விளையாட்டே கிடையாது. ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரே ஒருத்தன் மட்டும் ஓடிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு நியாயம்? அதுதான் நான் சொல்ல நினச்சேன். பட் இதை பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் இப்போ தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குங்க. சினிமாலாம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அது எப்போவுமே அந்த படம் எடுத்தது தான், அவ்வளோதான், அது அப்படியே தான் இருக்கும். பட் அரசியலில் ஒரு தரம் தோத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த தரம் மீண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் அப்படின்றத நீங்கள் இனிமேல் தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ பார்த்து பழகிக்கங்க. இதுக்கே இவ்வளோ தூரம் அவனுக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பல அரசியலுக்கு உள்ளே வரும்பொழுது எவ்வளோ ட்ரபிள் இன்னும் இருக்கும், எலெக்ஷன் டயத்தில் இன்னும் எவ்வளோலாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சு செயல்படுங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை பார்க்குறவங்க அதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பற்றின உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. எப்படியும் யாரும் கருத்தை எதுவும் தெரிவிக்க போகிறதில்ல. வீடியோ முழுசாகவும் பார்க்க போகிறதில்ல அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் பேசி வைப்போம். ஓகேவா? இன்னொரு வீட்டில் சந்திப்போம். பாய்.